Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு கிறிஸ்பியான மீன் வறுவல் மசாலாலாம் உதிராம எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற மீன் வறுவலுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா மசாலா விழுது வீட்ல இருக்கிற சாமான்களை வச்சு எந்த அளவுல சேர்த்தோம் அப்படினா மசாலாலாம் உதிராம ரொம்ப நல்லா டேஸ்டா வரும் அப்படிங்கறத டீடைல்டா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான மீன் குழம்பு ரெசிபி எல்லாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீன் வறுவல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் முரல் மீன் வாங்கியிருக்கிறேன். ஒரு மீன் சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லா வகையான மீன்லையுமே மீன் வறுவல் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த வறுவல் செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். அதை இப்போ அரைச்சிக்கலாம். அம்மிக்கல் இருந்தால் அம்மிக்கல்லில் அரைச்சிக்கோங்க, ரொம்பவே நல்ல ருசியாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 10 கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம முதல்ல இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பொடி மாதிரி பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த அரைச்ச பொடியை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததான் இந்த மீன் வறுவல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 வாசி எலும்பு சம்பளத்தை சாராக பிரிஞ்சுக்கலாம். சாறு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணியை லைட்டாக தெளித்து இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இப்போ அவ்வளோதான், மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் எல்லா மீன்லையும் படுற மாதிரி முதல்ல தடவி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்ப அந்த மசாலா உதிர்ந்து கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீன்லையுமே கலந்துட்டேன். இப்போ திரும்ப அந்த சட்டிக்கு எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன். இப்போ நான் சொன்ன அளவு உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ மீனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மசால் கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவு. இப்போ இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறி மீன் வறுக்கிறப்ப நல்ல சுவையாக இருக்கும் உடனே வறுக்கிறத விட. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ சுட சுட மீன் பொரிக்க போகிறேன் லஞ்சுக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் வறுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக கடாயில் எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா ஒரு இரும்பு தவா கல்லோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தவா ஃப்ரை கூட பண்ணலாம், அதுவும் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பரட்டி வச்சிருக்கிற மீனெல்லாம் ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீன் பொரிச்சிட்டு இருக்கப்ப சில சமயம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் குறையும். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட பொரிச்சிக்கலாம். உடனே பரட்டி விடாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு மசாலா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டீங்க அப்படின்னா மசாலா நல்ல மீனில் ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ திரும்ப இதே மாதிரி திருப்பி உங்களுக்கு மீன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிதமான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-15 நிமிஷமாக வறுத்துக்கிட்டு இருக்கேன். மீன் நல்ல மொறுன்னு மசாலாலாம் உதிராமல் நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் மசாலாலாம் உதிராமல் கிறிஸ்பியாக நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மீனையுமே பொரிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த மீன் வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.